5000 வருஷங்களா இந்த உலகத்துல ஒரு இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் கெட்டு போகாம ஒடிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல பத்திரமா இருக்கு. அந்த இதயம் கிருஷ்ண பரமாத்மாவோட இதயம். கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? 5000 வருஷங்களுக்கு முதல்ல கிருஷ்ணர் ஒரு காட்டுல மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ அந்த பக்கமா ஒரு வேடன் வந்தான். தூரத்துல கிருஷ்ணரோட கால் பாதத்தை பார்த்துட்டு இது மானோட தலைன்னு நினைச்சு அந்த வேடன் அம்ப விடுறான். அம்பு கிருஷ்ணரோட பாதத்தை துளைக்குது. அதிகமா ரத்தம் போகுது. கிருஷ்ணரோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகுது. அதுக்கப்புறமா அர்ஜுனன் கிருஷ்ணரோட உடலை தகனம் பண்றாங்க. அந்த உடல் எரியுது. எல்லாம் போயிடுறாங்க. ஆனா அந்த வேடன் அந்த இடத்துல நிக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்குது. கிருஷ்ணரோட உடம்பு ஃபுல்லா நெருப்புல எரியுது. ஆனா அவரோட இதயம் மட்டும் எரியாம ஜொலி ஜொலிப்பா இருக்கு. பாக்குறதுக்கு ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி அது மின்னிக்கிட்டே இருந்துச்சாம். இத பார்த்து அந்த வேடன் என்ன பண்ணானா, அந்த இதயத்தை ஒரு மரப்பலகையில வச்சு ஆத்துல விட்டுட்டானா. அந்த இதயம் ஒடிசால பூரிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மன்னன் கிட்ட போகுது. அந்த மன்னன் அந்த இதயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது.